welcome to the channel. This is Rams and this is Hems. இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா fish fry பண்ண போறோம். இது வந்து ரொம்ப மசாலா அந்த ஷாப்ல கிடைக்கிற மாதிரி இல்ல, ஹோம் ஸ்டைல் fish fry தான். பட் ஸ்டில் வந்து இந்த மாதிரி fish fry நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அது எப்படி பண்ணணும், அதோட இன்கிரிடியன்ஸ் எல்லாம் ரொம்ப மினிமலான இன்கிரிடியன்ஸ் தான். சூப்பரா டேஸ்ட்ல இருக்கும். காரம் வந்து குழந்தைகளுக்கு எப்படி பெரியவங்களுக்கு எப்படி அந்த மாதிரி தான் நம்ம இஷ்டம். மற்றபடி அந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து நான் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் தான் ட்ரை பண்ணது. நல்லா இருந்ததால அந்த ரெசிபியை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த ரெசிபி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ கமான் காய்ஸ், ரெசிபி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அது நம்ம பார்த்து கற்றுக்கலாம். ஸோ லாஸ்ட்டில் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ சொல்லலாம். ஸோ நவ் லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. இது வந்து ரோகோ ஃபிஷ். ஷாப்பில் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் வந்து மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா அலசி எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி பவுடர், அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மசாலான்னு விற்பாங்க, அது ஒரு 25 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. லெமன், அதுக்கப்புறம் சால்ட், அதுக்கப்புறம் ஆயில், இது வந்து நல்லெண்ணெய். இது எல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு பவுல் இல்லை பிளேட் எடுத்துகிட்டு 25 கிராம்ஸ் ஆஃப் ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட தேவையான அளவு சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட், 1 டீஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஹாஃப் லெமன், இதில் வந்து ஒரு 10 to 15 ட்ராப்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் எதுக்குன்னா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும். இது வந்து நான்வெஜ் இல்லையா, அதனால இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப கட்டிமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக லூஸாக இருக்கணும், ரொம்ப திக் பேஸ்ட் மாதிரி இருக்க வேண்டாம். இதை வந்து நான் ஃபிஷ்ஷில் நல்லா தடவி எடுத்துருக்கேன். உள்ளே வந்து நல்லா ஊறணும் இந்த மசாலா, அதுக்காக நல்லா தடவிக்கோங்க, சும்மா மேலாக்க தடுவாமல். ஃபிஷ்க்கு எல்லாம் மசாலா நல்லா தடவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து மேரினேட் பண்ணிக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ் ஃபிஷ் வந்து நல்லா ஊறிட்ட பிறகு இந்த மாதிரி பேன் வச்சுக்கோங்க. அதில் கூட நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் ஃபிஷ்ஷுக்கு வந்து நல்லெண்ணெய் சூப்பராக ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ஸ்லோவில் வச்சுக்கோங்க, அப்போ ஃபிஷ் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் ஹையில் வச்சிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகும் ஃபிஷ்ஷு. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ் எடுத்து ஃபிஷ் ஃப்ரை ஆகிட்ட பிறகு அந்த எண்ணெயில் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் அந்த கறி லீவ்ஸ் ஃப்ளேவரோட சூப்பரான ஃபிஷ் ரெடியாக இருக்கும். இப்போ வந்து ஹேம்ஸுக்கு கொடுப்போம், எப்படி இருக்குன்னு சொல்லுவார். வாவ், சூப்பராக இருக்குது நம்ம ஃபிஷ் ஃப்ரை. ஸோ இது வந்து நீங்கள் டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னாவே தெரியும், செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. அதோட டேஸ்ட் வந்து இது வந்து ஆக்சுவலாக ரோகோ ஃபிஷ்ஷு, அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதோட நீங்கள் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு திரும்ப அது கொஞ்சம் நல்லா வெந்துட்ட பிறகு திரும்ப நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா இது மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. See you guys in next video. Bye bye.